சின்ன கனவு, துணிச்சல், உழைப்போட 2010 வெறும் 10 ஆசிரியர்கள் 300 மாணவர்கள்னு ஆரம்பித்து இன்னைக்கு தென்னிந்தியாவிலே எங்கேயும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் அப்படின்னு நம்ம நினச்சாலே இவங்க பேர் கண்டிப்பாக நமக்கு ஒரு தடவையாவது ஞாபகம் வரும். அவங்கள பற்றின ஒரு கதை, ஒரு ஏவி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கனவு, விழிப்புணர்வே இல்லாத துறையை தேர்ந்தெடுத்த துணிச்சல், இடையறாத தொடர் முயற்சி, மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்பு என திரு ஆர் பூமிநாதன் அவர்களால் 2010ஆம் ஆண்டு வெறும் 10 ஆசிரியர்கள் 300 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட சிறிய கனவு இன்று 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 6500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்னை, பெங்களூரு, தெலுங்கானா, விஜயவாடா என தென்னிந்தியா எங்கும் பெரும் கல்வி இயக்கமாக விரிந்திருக்கிறது. சென்னை அமிர்தா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றிய விழிப்புணர்வே இல்லாத காலத்தில் இது வெறும் சமையல் படிப்புதானே என்ற அலட்சிய பார்வை வீசிய சமூகத்தில் பிரபலங்களுடன் விளம்பரங்கள், விவாதங்கள், குறும்படங்கள், மாணவர்களின் வெற்றி கதைகள் இவற்றின் மூலமாக 16 ஆண்டுகளாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு மாணவர்களின் தவிர்க்க முடியாத விருப்ப கல்வியாக மாறியிருக்கிறது. காலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வேகத்தில் தன்னையும் தான் தேர்ந்தெடுத்த துறையையும் எப்போதுமே புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் புதுமைகளின் ஆர்வலரான ஆர் பூமிநாதன் அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்களை போன்ற உள்கட்டமைப்பு, ஏசி வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள், நடைமுறைசார் பயிற்சிகள், தொழில்துறை அனுபவம் கொண்ட பேராசிரியர்கள், Earn While You Learn திட்டத்தின் மூலம் படிக்கும் போதே சம்பாதிக்கும் வாய்ப்பு, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உதவித் தொகை என்று மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தும் வகையில் தென்னிந்தியாவிலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வியில் இவர் கொண்டு வந்த புதுமைகள் ஏராளம். ஏவியேஷன் துறையிலும் காலெடுத்து வைத்த இவரது முயற்சியானது நிஜ விமான நிலைய மாதிரி வளாகம், லைவ் காக்பிட், அசல் MiG-21 டர்போ ஜெட் விமான என்ஜின், செக்-இன் கவுண்டர், போர்டிங் கேட், ரன்வே கான்செப்ட் என நேரடி அனுபவத்துடன் கூடிய தனித்துவமான கற்றல் சூழல் போன்றவை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குறித்த பார்வையையே வியக்கத்தக்க வகையில் மாற்றி போட்டன. இந்தியாவின் கடந்த 124 வருட வரலாற்றில் சென்னை அமிர்தா மாணவர்கள் ஜெர்மனியில் நடைபெற்ற கல்லினரி ஒலிம்பிக்ஸில் முதல் முறையாக இந்தியாவுக்காக 3 தங்க பதக்கங்களை வென்று உலக அரங்கை இந்தியா மீது திரும்பி பார்க்க வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, தமிழகம் கடந்து இதுவரை 27,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமெரிக்கா, நியூசிலாந்து, மொரிஷியஸ், துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பெரும்பான்மையான 5 ஸ்டார் ஹோட்டல்களில் உயர் பதவிகளில் லட்சக்கணக்கான சம்பளத்தில் பணியாற்றியும் வருகிறார்கள். தென்னிந்தியாவின் ஹாஸ்பிட்டாலிட்டி கல்வியில் முன்னோடியாக விளங்கும் திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும் சென்னை அமிர்தா கல்வி நிறுவனத்தையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஏவியேஷன் எஜுகேஷன் என்கிற பினாக்கிள் விருதை வழங்கி பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. R. Bhuminathan, Chairman of Chennai Amrita's Group of Institution, Chennai, on the stage, please. வி கனெக்ட் பிரசன்ஸ் பினக்கல் அவார்ட்ஸ் 2025 ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் விகடன். இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிநாதன் சார் தான். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கும். டாப் ஆஃப் த வேர்ல்ட். எஸ், எப்போதுமே உங்களை மீட் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் நிறுவனமும் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சென்னை அமிர்தா வந்து புகழ்பெற்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம்ன்றது ஆல்ரெடி ஒரு பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து ஏவியேஷன்லேயும் நீங்கள் ஒரு முதன்மையில் வந்துக்கிட்டு இருக்கீங்க. வந்தாச்சு, எப்படி இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக சென்னை அமிர்தாவோட நோக்கமே 100% ஜாப் கேரண்டி. இது வரைக்கும் சென்னை அமிர்தா மூலமாக 27,000 பேருக்கு உலகம் முழுக்க பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டேஷ் அப்படின்னாலே சென்னை அமிர்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா லெவல்லையுமே ரீச். அநேக பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் போனாலும் அங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது. அதனுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் டெவலப் ஆகுது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிற அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகுது. நேற்று கூட நம்மளுடைய பாரத பிரதமர் 400 ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஏர்போர்ட்டுக்கே பல்லாயிரக்கணக்கான பேர்
வேலைக்கு தேவைப்படுறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவு டிமாண்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ சென்னை சம்மர்தா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 3rd இயர். ஸோ இந்த 3rd இயரில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் பசங்களுக்கு லைவாக ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஃபீலை நம்மளுடைய காலேஜில் கிடைக்குது. லைவாக ஒரு லைவ் ஃப்ளைட்லேயே ட்ரைனிங், அதே மாதிரி இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாத்தையுமே தரவாக கற்றுக்குறோம். வேறு எந்த ஒரு ஏவியேஷன் காலேஜிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால் இங்கே மட்டும்தான் படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் ஏவியேஷனில். இது வரைக்கும் வேறு யாருமே கொடுத்ததில்லை. ஏவியேஷனில் ஏர்ன் ஒயில் லேர்ன் அப்படிங்கிற கான்செப்டை இன் பண்ணுறோம். நிறைய பேர் இப்போ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ட் டைம் மூலமாக. அடுத்து நாங்கள் நிறைய நிறுவனத்தோட டைப் இருக்கிறதுனால படிக்கும்போதே ஜாபையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இப்போ ஏவியேஷனில் படிக்கிறவங்களுக்கு கோர்ஸை அடுத்த 3 வருஷத்தில் முடிக்கும்போது மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு அவார்டு மூலமாக ஒரு பெரிய ப்ரௌடும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைச்சிருக்கு. ஆனந்த விகடன் குழுமத்துக்கு இன்னும் இதயம் கணிந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்களோட இந்த பயணம் வந்து வெற்றி பயணமாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு V-Connect சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏவியேஷன் காலேஜ்லேயே பெஸ்ட் காலேஜ் அங்கீகாரம் பண்ண ஆனந்த விகடன் குழுமத்திற்கு இதயம் கணிந்த வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ சார்.